ஒரு பகுதியை நம்ம வாசிக்க கேட்கும். ஒரு வசனத்தை யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை நம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேலருடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைத்தருளினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. பக்கத்துல உள்ள கை பிடிச்சுங்க. கர்த்தர் உங்க பெருமூச்சை கேட்டிருக்காரு. கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறாரு. கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறாரு. நிச்சயமா விடுதலை தருவார். ஆமென். அல்லேலூயா. பெருமூச்சு விட்டாங்க. எதுக்காக பெருமூச்சு விட்டாங்க அப்படின்னா, 430 வருஷம் எகிப்து தேசத்துல அடிமை வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. பயங்கரமான உபத்திரவம், பயங்கரமான வேலை நிமித்தமாக ரொம்ப கஷ்டம். அவங்க ஜீவன் கசப்பா மாறிச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஜீவன் கசப்பா மாறிச்சு. பெருமூச்சு விட்டுட்டு இருக்கிறோம். பெருமூச்சு ஏன் விடுறோம் அப்படின்னா, ஜெபம் பண்றது கூட பலன் இல்லை. அதனால என்ன பண்றோம்? பெருமூச்சு விடுறோம். ஆண்டவரே எங்களை எப்பப்பா ரசிப்பீங்க, எப்பப்பா விடுதலை தருங்க. அப்போ நீங்க விடுற மூச்சில கூட நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு கத்துக்கு தெரியும். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விட்டாங்க. கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார்த்தார். கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமோடு கூட கர்த்தர் என்ன உடன்படிக்கை செஞ்சாரு, ஆண்டவர் என்ன நினைச்சாரு அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்று அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்று நீ நிச்சயமாய் அறிய கடவாய். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, உன்னுடைய சந்ததியார் அந்நிய தேசத்துல 400 வருஷம் உபத்திரவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஆபிரகாமோடு கூட கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். அவங்க அடிமையிலா இருப்பாங்க, 400 வருஷம் அடிமையிலா இருப்பாங்க, அவங்க உபத்திரவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட ஏற்கனவே என்ன பண்ணிட்டாருங்க, சொல்லிட்டாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் அடிமையா இருக்கிறாங்க? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த பின்பு அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. அப்ப 430 வருஷம் அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு ஆபிரகாமுக்கு? 400 வருஷம் அடிமையா இருப்பாங்க, உபத்திரவப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னார். ஆனா 430 வருஷம் அடிமையா இருந்துட்டாங்க. இந்த 30 வருஷம் ஏன் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா, ஆண்டவர் மோசேங்கிற தேவ மனுஷனை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருந்தார். ஆனா மோசஸ்க்கு 40 வயசு ஆகும் பொழுது அவருக்கு இருதயத்தில் ஒரு எண்ணம் உண்டாயிற்று, தன்னுடைய சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. நல்லா கவனிக்கணும். அப்போ சகோதரரை பார்க்கும்பொழுது அந்த ஒரு எகிப்தியன் வந்து என்ன செய்கிறான், இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணுறான். உடனே மோசஸ் என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய சகோதரருக்கு துணையாக நின்று அந்த எகிப்தியனை என்ன பண்ணிட்டாரு,
வெட்டி மண்ணில் போட்டு புதைச்சிட்டாரு. மோசஸ் என்ன நினைச்சாரு, என்னுடைய கையில தான் தன்னுடைய ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகும்னு சொல்லி தன்னுடைய ஜனங்கள் நினைப்பாங்கன்னு சொல்லி எகிப்தியரை கொன்று போட்டார். ஆனால் அதுவே அவர் எகிப்து தேசத்தை விட்டு ஓடுவதற்கு காரணமாயிடுச்சு. அல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் 22, 23 வசனங்களிலே வாசிக்கும்போது, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22, 23 மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரனை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்திலே எண்ணம் உண்டாயிற்று. அப்போ மோசஸ்க்கு 40 வயசாகும் பொழுது அவன் இருதயத்தில் ஒரு எண்ணம் தன்னுடைய சகோதரனை பார்க்கணும்னு சொல்லி. நீங்கள் வீட்டில் போய் அந்த அதிகாரத்தில் படிச்சிங்க. அவன் எகிப்தியர் ஒருத்தரை கொன்று போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அது கொன்று போட்டதுனால அது பார்வோனுக்கு அறிவிக்கப்பட்டு பார்வோன் மோசேயை கொலை செய்ய தேடணும். அப்போ மோசஸ் என்ன பண்ணுறாருன்னா எகிப்து விட்டு என்ன பண்ணுறாரு, ஓடி போகிறார். நல்லா கவனிக்கணும். ஒருவேளை மோசஸ் கொலை செய்யலை அப்படின்னா அவன் எங்கே இருந்திருப்பான் அப்படின்னா எகிப்து தேசத்தில் இருந்திருப்பான். இன்னொரு இந்த 10 வருஷத்தில் ஆண்டவர் நியமிக்கப்பட்ட அந்த 400 வருஷம் ஆகும்பொழுது மோசஸுடைய தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எங்கே போகணும்னு, கானானுக்கு போகணும்னு சொல்லி தேவன் திட்டம். ஆனால் தேவன் நியமித்த அந்த 400 வருஷத்தில் 390 வருஷம் ஆகிடும். அப்போ மோசஸுக்கு 40 வயசு. மோசஸுக்கு 40 வயசு. ஏன்னா 80வது வயசுல தான் மோசஸ் என்ன பண்ணுறாருங்க, திரும்ப எகிப்துக்கு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து என்ன பண்ணுறாருங்க, கொண்டு போகிறார். அப்போனா மோசஸுக்கு என்ன வயசு, 40 வயசாக இருக்கும்போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணது 390 வருஷம். இன்னொரு 10 வருஷம் இவர் வெயிட் பண்ணி இருந்தாங்கன்னா எகிப்தில் இருந்த பார்வோன் செத்து போயிருப்பார், அடுத்த தலைவர் மோசஸ் ஆகியிருப்பார். ஜனங்க ஈஸியாக என்ன பண்ணியிருப்பாங்க, பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போயிருப்பாங்க. 50வது வயசில் மோசஸ்க்கு 50வது வயசில் அவங்க விடுதலை ஆக்கப்படணும் அப்படின்றது தான் திட்டம். ஆண்டவர் 400 வருஷம் சொன்னது. ஆனால் மோசஸ் செஞ்ச ஒரு காரியத்தினால இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலை 30 வருஷம் அனுப்பிடுச்சு. அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அந்த திட்டம் வர்றதுக்குள்ள நம்மளா எதனா முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா பிரச்சனைக்குள்ள நம்ம போய் மாட்டோம். அல்லேலூயா. இப்போ மோசஸ் என்ன பிரச்சனைக்குள்ள மாட்டாருங்க, 40 வருஷம் ஆடு மேய்க்கிற வேலைக்கு விட்டாராங்க. 30 வருஷம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 40 வருஷம் என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமையா போச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்போ ஆண்டவர் திரும்ப மோசஸ்க்கு போய் சொல்றாரு, அப்பா நான் ஒரு எகிப்துக்கு அனுப்புறவா, அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை அல்லேலூயா. இப்போ அங்க 3 சமம் ஒரே காரியத்தில் ஒரே நேர்கோட்டில் நடந்து பாருங்க. ஒன்று ஜனங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறாரு. இன்னொன்று ஆபிரகாமு கிட்ட, ஈசாக்கு கிட்ட, யாக்கோபு கிட்ட செஞ்ச உடன்படிக்கையை நினைவு கூர்றாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஜனங்களை நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. ஜனங்களை நினைக்கிறேன். அப்போ அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை ஒரு வாழ்க்கையில் இதுவரை நீ உபத்திரவத்தின் பாதையிலே நடந்திருக்கலாம். ஒருவேளை ஒரு வாழ்க்கையில கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்திருக்கலாம். ஆனா இன்றைய நாளில கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். இதுவரை நீ பட்ட உபத்திரவம், இதுவரை நீ பட்ட வேதனை, இதுவரை நீ பட்ட துக்கம் எல்லாவற்றையும் மாற்றும்படியாக கர்த்தர் உன்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். உடனே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார், உங்களை நினைக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான உபத்திரவத்தையும், கஷ்டத்தையும், போராட்டத்தையும், பாடுகளையும் ஆண்டவராக தேவன் மாற்றிக்கூட அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 1:11 சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் நல்ல கவனிக்கிறோம். இங்க அண்ணாள் வந்து ஜெபம் பண்றாங்க, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. அப்போ என்ன என்ன பிரச்சனை இருக்கிறாங்க அண்ணாள்?
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். குழந்தை இல்லை, சர்ச்சைக்கு வரும்போதெல்லாம் வேதனைப்படுத்துறாங்க. சர்ச்சைக்கு வரும்போதெல்லாம் வேதனைப்படுத்துறாங்க. அவன் சர்ச்சைக்கு வரும்போதெல்லாம் வேதனையோட தான் வரான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ சர்ச்சைக்கு வரும்போதெல்லாம் வேதனையோடு வராங்க, திரும்ப வேதனையோடு தான் போறாங்க. ஆனா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அவள் சபையில மனம் கசந்து அழுகுறாள். அவள் மனம் கசந்து அழுது ஒரு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, ஒரு அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆலயத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் சிறுமையை ஆண்டவராகிய தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளாகிய உமக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீர் என்று சொன்னால் அவளை ஆலயத்தில் வைக்கிறேன்னு சொல்லி ஒரு பொருத்தம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து தடையாவே இருக்குன்னு வச்சுங்களேன், உடனே நீங்க தேவ சமூகத்துல பொருத்தனை பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காரியம் வாழ்க்கையில் தடைப்பட்டுட்டே இருக்கு, இந்த காரியம் நடந்தா நான் இந்த காரியத்தை என்ன பண்றேன், செய்யறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், பொருத்தனை பண்ணணும். கர்த்தரை பரிசுத்தம். அப்ப அந்த அண்ணால் என்ன செய்யறாங்கன்னா ஒரு பொருத்தனை பண்றாங்க. கர்த்தர் அவங்க பொருத்தனை நிறைவேற்றினாரா? ஆமென் சொல்லுங்க. நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றினார். அல்லேலூயா. அவங்க கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படியே கர்த்தர் செஞ்சார். அல்லேலூயா. அவன் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டான். பின்பு அவன் துக்கமுகமா இருக்கல, கர்த்தர் அவள் மேல் கண்ணோக்கமாய் பார்த்தார். கர்த்தர் ஒரு நல்ல சாமுவேலை ஆண்டவராக தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்துல பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. இங்க ஆகாரை குறித்து பார்க்கிறோம். ஆகார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், தன்னுடைய நாச்சியார் அண்டையில் இருந்து அவள் ஓடி போறான். வேலை பணி நிமித்தமா ஓடி போறான். ஓடி போகும்போது இப்ப அவங்களுக்கு வயிற்றுல என்ன இருக்குங்க, குழந்தை இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏமா ஓடி போற, உன்னுடைய பிள்ளை நான் என்ன பண்றேன், பெரிய ஜாதியா மாத்துறேன் அப்படின்ட்டு. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல வாசிக்கும் போது, பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவளுடைய வயிற்றில குழந்தை இருக்கு, அவ ஓடி போற கஷ்டத்து நிமித்தமா ஆண்டவர் அவளை கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா நீ ஓடி போகாத, உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியா மாத்துறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னுடைய குழந்தை வயிற்றில் இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை ஒரு பேர் வைக்கிறா பாருங்க, என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாரு, நம்ம ஆண்டவரை பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32ஆவது வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 29:32 லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்த்தார். ஆண்டவர் அவ சொல்றா, என் சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். அல்லேலூயா. என் சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். பாருங்க, இது மூன்றும் ஒரு சம்பவம் போல தோணும். அண்ணாளுக்கு குழந்தையே இல்லை, ஜெபம் பண்ணாது, கர்த்தர் அற்புதம் செஞ்சார். ஆகார் வயிற்றுல குழந்தை வச்சிருக்கிறாங்க, கர்த்தரை பார்த்தார். லேயாள் குழந்தை பிறந்துருச்சு, கர்த்தர் அற்புதம் செஞ்சார். அல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும், கர்த்தர் உன்னை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உன்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். நீ எந்த நிலையில் இருந்தாலும், ஒருவேளை உன் குழந்தைகளை கையில் வச்சுட்டு யாரும் இல்லாதது போல நீ அனாதை போல விடப்பட்டு இருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். துணை ஒருத்தரை இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார்.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சிறுமைகளையும் எல்லா விதமான வெறுமைகளையும் அவர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்கிறது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 31 அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கும் பொழுது என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவனின் சிறுமையை பார்த்து என் கையின் பிரயாசத்தை பார்த்து கர்த்தர் உன்னை கடிந்து கொண்டார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க யாக்கோபு 20 வருஷம் வேலை செய்யறான். எத்தனை வருஷம் வேலை செய்யறான்? 20 வருஷம். தன்னுடைய மாமனார்கிட்ட 20 வருஷம் வேலை செய்யறான். 7 வருஷம் மூத்த பொண்ணுக்காக, 7 வருஷம் இளைய பொண்ணுக்காக வேலை செய்யறான். பின்பு 6 வருஷம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய கையின் பிரயாசத்துக்காக அவர் பிரயாசப்படுறார். அறிஞர் கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் போகும் பொழுது வெறும் கையோடு போனா, வரும் பொழுது 2 பரிவாரங்களோடு வர. அல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபுடைய சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். அல்லேலூயா. அறிஞர் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க வெறும் கையோடு வந்திருந்தீங்க, ஆனா ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகும் பொழுது ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதங்களையும் நிறைவான நன்மைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஆனா எவ்வளவோ சம்பாதிக்கிறீங்க, பொத்தலான பையில போதும். நல்லா கவனிங்க, ரகசியத்தை சொல்றவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, பொத்தலான பையில போயிட்டே இருக்கு. சில நேரத்தில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், ஆனா வருமானம் வரமாட்டேங்குது. அல்லேலூயா. அந்த மாதிரி இருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பேதுரு வலைகளை போட்டு ராமுழுவதும் பிரயாசப்பட்டார். ராமுழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படலை. நைட்டு ஃபுல்லா கஷ்டப்படுறாரு, ஆனா பலன் என்ன? எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. சில நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் கூட ரொம்ப பிரயாசப்படுறோம், நம்ம பட்ட பிரயாசத்துக்கு என்ன கிடைக்கல? பலன் கிடைக்கல. இப்ப பலன் கிடைக்கல, சோர்ந்து போய் காலையில அவர்கள் போட்டை நிறுத்திட்டு வலைகளை அலசி கொண்டிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பக்கம் நடந்து வராரு. நடந்து வரும் பொழுது அங்கே 2 படவுகளை கண்டார் என்று சொல்லப்படும். எத்தனை படகுகளை கண்டார்? 2 படவுகளை கண்டார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டு இறங்கி தங்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. மீன் பிடிக்கிற படகுகளில் 2 படகுகளை கண்டார். அல்லேலூயா. எத்தனை படகு பார்த்தாரு? 2 படகு பார்த்தாரு. இப்ப அந்த 2 படகு பார்த்தாரு, ஒரு படகுல ஏறினார். அல்லேலூயா. அது சீமோனுடையதா இருக்குது. இப்ப அந்த ஏரி பிரசங்கம் பண்ணார். நல்லா கவனிக்கணும். அந்த ஏரி ஆண்டவர் என்ன பண்றாங்க? ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஜனங்கள் படகில உட்கார்ந்து அவர் போதகம் பண்ணினார். ஜனங்கள் உட்கார்ந்து கேட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கேட்டதை பேதுரு என்ன பண்ணாங்க? இயேசுவுடைய பிரசங்கத்தை கேட்டார். இப்ப பிரசங்கம் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆசீர்வாதம் எப்போ வருதுன்னா, பிரசங்கம் உங்களுக்குள்ள போனதான் ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேர் புரிஞ்சுது? புரிஞ்சுதுன்னு அடிமையை சொன்னீங்க, புரியாதவங்க உட்கார்ந்து வைங்க. அல்லேலூயா. இயேசு பிரசங்கம் பண்ணினார். எங்க இருந்து? படகில இருந்து பிரசங்கம் பண்றார். இந்த பிரசங்கத்தை ஜனங்கள்லாம் கேட்டாங்க. பேதுருவும் பிரசங்கத்தை கேட்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப பேதுரு தான் படகு கொடுத்தாரு. இப்ப பேதுரு பார்த்து ஆண்டவர் சொன்னார், சீமோன் பேதுரு, நீ என்ன பண்ணு? ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னு பிரசங்கம் முடிஞ்ச உடனே. நல்லா கவனிக்கணும். எப்போ? பிரசங்கம் முடிஞ்ச உடனே இப்ப சீமோனை நோக்கி சொல்றாரு, நீ ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடு. உடனே அவன் சொல்றா, ஐயரே
ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. நல்லா இருக்கு. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. இப்போ இவர் பிரசங்கம் கேட்டார் பாத்தீங்களா? இந்த பிரசங்கம் கேட்டதுல கர்த்தருடைய வார்த்தை இவருக்குள்ள வந்தவங்க இவருக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு. நல்லா கவனிக்கணும். இப்ப ராம் முழுவதும் பிரயாசப்பட்டதை மறந்துட்டாரு. ஆண்டவர் உண்மைதான், நான் ராம் முழுசும் பிரயாசப்பட்ட ஒண்ணும் கிடைக்கல. ஆனா நீங்க சொன்னதுனால நான் போடுறாங்க. நீங்க சொன்னதுனால இப்ப கவனிங்க, நீங்க எவ்வளவுதான் ஓடி ஓடி போய் வேலை செஞ்சாலும் ஒண்ணும் கிடைக்காது. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து கர்த்தருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு இப்ப போய் நீங்க வேலையை போட்டீங்கன்னா திரளான ஆசீர்வாதங்களை நீங்க சொல்றீங்க. அல்லேலூயா. அப்ப அதுதான் 21 நாள் ஜெபம் வச்சுக்கிறோம். எத்தனை நாள் ஜெபம் வச்சுக்கிறோம்? காலையில எழுந்த உடனே 5:30 மணிக்கு சர்ச்சைக்கு வந்துருங்க. 7 மணிக்கு 1.5 hour கரெக்டா முடிச்சிடும். அதுக்கப்புறம் வேலைக்கு போக முடியும். அப்போ காலையில தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு நீங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வேலை நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம். அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்தா ஒரு 1000 ரூபாய் தான் கிடைக்கும். நீங்க தேவ சமூகத்தில் உட்காந்து போனீங்கன்னா 10,000 கிடைச்சிடும். எத்தனை? 10 மடங்கு கிடைச்சிடும். அல்லேலூயா. கர்த்தரை பரிசுத்தராமத்துக்கு மகிமை. நீங்க உட்காந்து பிரசங்கத்தை உள்வாங்கி அதை விசுவாசி போகும்போது கர்த்தர் பல மடங்கு கர்த்தர் அதை திரும்ப தர அவர் வல்லமை தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அவர் வலைய போறாரு. வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை அவர் பிடிக்கிறார். உடனே பக்கத்துல இருக்கிற மற்ற கூட்டாளிகள் என்ன பண்றாங்க? அவர் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டுறாங்க. 7வது வசனம் சொல்லுது, அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக. அல்லேலூயா. 2 படகு நிரம்பிச்சு. எத்தனை படகு நிரம்பிச்சு? ஏன் 2 படகு நிரம்பிச்சு? அவர் பார்த்தது 2 படகு தான் பார்த்தாரு. அவர் பார்த்து 2 படகு மேல பட்டுது. ஆனா ஒரு படகு தான் அனுப்பிச்சாரு. பக்கத்து படகுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்றாங்க? புரிஞ்சுது சொல்லுவோம். அப்போ உன் படகை பார்த்தாருன்னா போடும். உனக்கு ஆசீர்வாதம். ஒருவேளை நீ கூட இருந்தாலும் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 படகுகள் அமிழத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவராக தேவன் கொடுத்தார். அந்த கர்த்தருடைய பிள்ளைங்க, வாழ்க்கையில ஒருவேளை வெறுமை இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். ஆனா கர்த்தரோட பார்க்கிறேன். நீ எவ்வளவு பெரிய பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உபத்திரவத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை நடத்த அவர் வல்லமை தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்துல நமக்கு சரீரத்துல பலவீனம். கர்த்தரை பரிசுத்தராமத்துக்கு மகிமை உண்டாகும். கவனிங்க, 40 வயசு தாண்டினாலுமே எல்லாருக்கும் என்ன வந்துடும்? பிரச்சனை ஒண்ணா வரும். பிரச்சனை ஒண்ணா வரும். முதல்ல கால் வலி வரும், அப்புறம் முட்டு வலி வரும், அப்புறம் கை கால் வலி வரும், அப்புறம் பார்வை கொஞ்சம் மங்களா தெரியும், அப்புறம் காது கொஞ்சம் கேட்காத போவோம், அப்புறம் வாய் பேசாத போவோம், அப்புறம் ஊர் விடுவோம், தலை நரைக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 40 வயசுக்கு மேல என்ன ஆகிடும்? அப்படியே ஸ்டார்ட் ஆகிடும் தலை கவனிக்கும். சில நேரத்துல நம்ம பொதுவாக உலகத்துல வாழும்போது இந்த சம்பவம் நடக்கும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலனை தருவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடையும். அப்ப தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன பண்ற? கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ண நல்லா கவனிக்கணும். அந்த வார்த்தை உனக்கு ஒரு புது பலனை தரும். அல்லேலூயா. உலகத்துல பொதுவா எல்லாருக்கும் இந்த மாதிரி சம்பவிச்சாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எழுதுகிறது கூட. நம்புறீங்களா? அப்ப என்ன பண்ணோம்? கை கால் வலி, மூட்டு வலி, கண் பார்வை மங்கல், இதெல்லாம் ஆயிடும். சரியா போயிடும். மோசே 120 வயது உள்ளவனாய், கண் பார்வை மங்காதவனாய், பலன் குன்றாதவனாய் இருந்தான். எப்படி நடந்தது இது? ஆண்டவர் சொல்றார், மலை மேல ஏறி வைப்பான இது பாட்டு மலை மேல ஏறுவார். 40 நாள் உபவாசம் போட்டு கூட 40 நாள் உபவாசம் போடுவார். அல்லேலூயா. கர்த்தரை பரிசுத்தராமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப கர்த்தர் எப்பப்போ எதெல்லாம் சொல்றாரு அப்பப்போ அதெல்லாம் செஞ்சா நம்ம உடம்பு எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா. இப்ப ஆண்டவர் பேதுருடைய வீட்டுக்கு போறாரு. பேதுருடைய மாமி ஜுரமா இருக்கிறாங்க. வாசிங்க மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். மத்தேயு 8:14. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவர் பாவி சுரமாய் கிடக்கிறதை கண்டார். அல்லேலூயா. இயேசு பார்க்கிறார்.
பார்த்த உடனே அவங்க ஜுரமா இருக்கிறாங்க. ஆண்டவர் உடனே அந்த ஜுரத்தை ஆண்டவர் என்ன பண்றாங்க, மாற்றுகிறார். அடுத்த வருஷம் சொல்லுது, அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீச்சு. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். ஒருவேளை எப்பேற்பட்ட பலவீனத்தோடு நீங்க இந்த இடத்துல இருந்தாலும் ஏசப்பா உங்களை பார்த்துட்டாரு, உங்களுக்கு சுகத்தை தர போறாரு. நம்ம கைக்கு ஒரு கிடைச்சிச்சு, ஆண்டவர் ஒரு சுகப்படுத்த போறாரு. ஆமென். அல்லேலூயா. முட்டு வழியா இருந்தாலும் சரி, கை கால் வழியா இருந்தாலும் சரி, உடம்புல எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஏசப்பா உங்களை பார்த்துட்டாரு, உங்களுக்கு சுகத்தை தர போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய எல்லா மரண கட்டளையும் கர்த்தர் மாத்திட்டார். உடைய ஆண்டவர் உடைய கண்ணீரை பார்த்து, உன் வேதனையை பார்த்து, உன் சரீரத்தில் நல்ல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த மைக்குள்ளார். எசேக்கியா ராஜா ஆட்சி செய்யும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டார், எசேக்கியா போய் சொல்லு, வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்கு பண்ண சொல்லு, அவர் பிழைக்க மாட்டார், மறைச்சு போயிடுவாரு அப்படின்னு. உடனே எசேக்கியா ராஜா என்ன பண்ணா, சோர்வமா திரும்பி, ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்தேனே, இன்னும் ஆண்டவர் பொழுது மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும், நீ போய் எசேக்கியாவை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன். அல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை. பக்கத்துல ஒரு பாசங்க, உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டாரு, கண்ணீரை கர்த்தர் கண்டாரு, உனக்கு விடுதலை தருவதற்கு வந்துட்டாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க விடுதலை தர இதுவரை நீ பட்ட கண்ணீர், இதுவரை நீ பட்ட வேதனை, துக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். சில பேர் கூட நம்பிக்கை இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, இனிமே அது நடக்கவே நடக்க. ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான குடும்பம் மார்த்தாள் மரியாளுடைய குடும்பம். அவனுக்கு ஒரு சகோதரன் தான் லாசரு, அவன் மறிச்சு போயிட்டான். அவன் மறிச்சு போயிட்டான்னு தெரிஞ்சு இயேசு பின்னும் அவர் தாமதமா வந்தான். 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ இயேசப்பா அவர் சொல்றாரு, உன்னுடைய சகோதரன் என்ன பண்ண போறான், உயிரோடு கூட எழும போறான். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது அந்த அற்புதம் செஞ்சார். யோவான் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 11:17, இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். அல்லேலூயா. அவங்க சகோதரிகள் சொல்றாங்க, இனி அவன் என்ன பண்ண மாட்டான், அவளா முடிச்சு போச்சு, அவன் இனி அவருடைய வருகையில் என்ன பண்ணுவான், அவன் உயிர் தருவான். அவன் சொல்ற, இல்லப்பா இப்போ உயிர் தேட போறான், கல்லை புரட்டி போட்டு, கல்லை புரட்டி போட்டு. அவன் சொன்ன, லாசருவே வெளியே, லாசர் வெளியே வந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை ஏசப்பா பார்த்துட்டாரு. ஒருவேளை மறிச்சு போன ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, இனி நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சு அது தூக்கி கேட்கிட்டு இருப்பீங்க. கர்த்தர் சொல்றாரு, அதையும் நான் கொடுக்குறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி நிறைவான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்து உன்னை உயர்த்த அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணோக்கினார், அவர்களை நினைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நினைச்சிட்டார், ஆண்டவர் உங்களை நினைச்சிட்டார். இனி உன் வாழ்க்கையில் என்ன இல்லை, போராட்டம் இல்லை, பிரச்சனை இல்லை, வியாதி இல்லை, கண்ணீர் இல்லை, விளைவினை இல்லை, துக்கம் இல்லை, உபத்திரவம் இல்லை, பாடல் இல்லை. கர்த்தர் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை நடத்த அவர் நல்ல நினைவாக. அல்லேலூயா. பரிசுத்தவான் இப்படி பாருங்க, தேவகுமாரா தேவகுமாரா நினைச்சிருக்கு, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருக்கு, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, நீங்க மறந்தா நான் எங்கே போகிறேனோ, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா நான் எங்கே போகிறேனோ, தேவகுமாரா தேவகுமாரா என்று நினைச்சிருக்கேன், தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருக்கேன்,
உலக பாத்திரனா அது உமக்கே தெரியும். தேவன் பயப்படுகிறேன் அது யாருக்கு புரியும். நான் உலக பாத்திரனா அது உமக்கே தெரியும். தேவன் பயப்படுகிறேன் அது யாருக்கு புரியும். உறவாத எல்லை உயிர் இனி தேவன் குமாரா தேவன் குமாரா நினைச்சிருங்க. தேவன் குமாரா தேவன் குமாரா நினைச்சிருங்க. அப்படி பண்ண போடலாம். அப்படி பண்ண போடுறேன்.